தாமிரபரணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தாயே தமிழே வணக்கம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நாம் தமிழ் தமிழ் என்று பேசுகின்றோமே, அந்த தமிழுக்கும் இந்த மாதத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்புண்டு. ஆம், அது என்ன நெருங்கிய தொடர்பு? 150 ஆண்டுகால கோரிக்கைக்கும் போராட்டத்திற்கும் வரலாற்றில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட மாதம் இந்த மாதம். இந்திய மொழிகள் சிறப்பானவற்றில் முதன் மொழியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட மாதம் இந்த ஜூன் மாதம். 2004ஆம் ஆண்டு இதே மாதத்தில் 6ஆம் தேதி இந்திய மொழிகளில் தமிழ் மொழியை செம்மொழியாக அதிகாரப்பூர்வமாக அப்போதைய குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்களால் நாடாளுமன்றத்தில் தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஜூன் 6ஆம் நாளாகும். இந்திய அரசால் அறிவிக்கப்பட்ட முதல் செம்மொழி எனும் வரலாற்று சிறப்பினை தமிழ் மொழி பெற்றுள்ளது. செம்மொழி என்பது ஒரு மொழியின் இலக்கிய பழமை அடிப்படையில் பெறப்படும் சிறப்பு பெருமையாகும். செம்மொழியான தமிழ் அதன் இலக்கிய படைப்புகள் வளம் மிகுந்ததாகவும் பழமையானதாகவும் அது தோன்றல் ஏனைய மொழியை சாராதிருக்கும் பண்பு பெற்றதால் தமிழ்மொழி செம்மொழியாக்கப்பட்டது. இந்திய அரசு செம்மொழியை தேர்வு செய்ய 11 தகுதிகளை வகுத்துள்ளது. தொன்மை, தனிமை, பொதுமை பண்புகள், நடுவு நிலைமை, தாய்மைத்தன்மை, கலை பண்பாட்டுத்தன்மை, தனித்து இயங்கும் தன்மை, இலக்கிய இலக்கண வளம், கலை இலக்கியத்தன்மை, உயர் சிந்தனை, மொழி கோட்பாடு போன்ற தகுதிகளாகும். இந்த தகுதிகளின் அடிப்படையிலே தமிழ்மொழி செம்மொழியாக இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. இப்பொழுது நாம் தமிழர்களின் பாரம்பரிய வரலாற்றை சிறிது பார்ப்போம். நவதானியத்தை 9 என தீர்மானித்த தமிழன் திசைகளை 8ஆக தீர்மானித்தான். திசையை 8ஆக தீர்மானித்த தமிழன் இசையை 7ஆக தீர்மானித்தான். இசையை 7ஆக தீர்மானித்த தமிழன் சுவையை 6ஆக தீர்மானித்தான். 6ஆக தீர்மானித்த மனிதன் தமிழன் நிலத்தை 5ஆக தீர்மானித்தான். நிலத்தை 5ஆக தீர்மானித்த தமிழன் காற்றை 4ஆக தீர்மானித்தான். காற்றை 4ஆக தீர்மானித்த தமிழன் தமிழை 3ஆக தீர்மானித்தான். தமிழை 3ஆக தீர்மானித்த தமிழன் வாழ்க்கையை 2ஆக தீர்மானித்தான். வாழ்க்கையை 2ஆக தீர்மானித்த தமிழன் ஒழுக்கத்தை 1ஆக தீர்மானித்தான். அதை உயிரினும் மேலாக வைத்தான். இதைத்தான் வள்ளுவன் 2 அடிகளில் சிறப்பாக சொன்னான். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று. எனவே தமிழரின் பாரம்பரியம், தமிழர்களின் வரலாறு இவற்றை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது ஒரு சிறப்புமிக்க வரலாறாகவும் சிறப்புமிக்க தன்மை உள்ளதாகவும் அமைந்துள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். என் அருமை தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களுடன் முடிக்கின்றேன். நாளும் நன்றிகளுடன். தாமிரபரணியின் தமிழ் என்ற இந்த முகப்பினை உங்களது கைபேசியில் பதிவிறக்கம் செய்யுங்கள், பகிருங்கள், உங்களின் கனிவான விருப்பத்தை தெரிவியுங்கள்.